டாரடெக் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். 10ஆம் வகுப்புல இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, காலின் ஏழடி பின் சென்று என்ற விருந்தோம்பலின் சிறப்பு பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். காலின் 7 அடி சென்று பின் சென்று அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தர் போகும்போது 7 அடி பின்னாடி போய் அவரை வழி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நூல் எது அப்படின்னா பொருணராற்றுப்படை. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். அல்லில் அப்படின்னா அல் அப்படின்னா இரவு. நைட்டில் விருந்தினர் வந்தாலும் என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன செய்யணும்னா உபசரிக்கணும் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நற்றிணை. மிளைக்கலாம் நல்வேட்டனார் எழுதினது. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். விருந்தினர் அப்படின்னா நமக்கு சொந்தக்காரங்க கிடையாது, முன்பின் தெரியாதவர்களை தான் என்ன சொன்னாங்கன்னா விருந்தினர்னு சொன்னாங்க. உறவினர் அப்படின்றது வேற, விருந்தினர் அப்படின்றது வேற. விருந்தே புதுமைன்னு சொன்ன நூல் தொல்காப்பியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, எந்த ஆண்டு மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து திருவிழா அப்படின்றத வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்காவில் மின்னசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து திருவிழாவை ஆண்டுதோறும் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. இட்டதோர் தாமரை பூ இதழ் விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற வரிகளை கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க, பாரதிதாசன். அதே மாதிரி அம்சப்பிரியான சொல்லுவாங்க, இலை மடிப்பதற்கு முன்னாடி சுரசுர பரிமாறப்படுகின்ற இட்லியில மறைந்திருக்கக்கூடியதான் அந்த அன்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நன்மொழி இலக்கண குறிப்பு. நன்மை கூட்டல் மொழி. மை விகுதி மறைஞ்சு வந்துச்சுன்னா என்னது அப்படின்னா பண்புத்தொகை. நன்மை கூட்டல் மொழி. ஆப்ஷன் ஏ. உரைத்த என்பதை பகுபத உறுப்பிலக்கண பிரித்தோம் அப்படின்னா இந்த உரை அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், ஒரு பகுதி, ஒரு கட்டளை சொல். இத்து சந்தி. இந்த தாவை பிரித்தோம்னா இத்து கூட்டல் ஆ. இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஆன்றது பெயரச்ச விகுதி. அப்போ ஆப்ஷன் ஏ. வெற்றி வேட்கை என அறியப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, நருந்தொகை. நருந்தொகை அப்படின்றதனுடைய நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, சீவலமாறன் அப்படின்றது இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதே மாதிரி நைடதம், வாயு சங்கீதை, லிங்க புராணம், இந்த மாதிரி இதெல்லாம் இவருடைய நூல்கள். கடும்பு அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சுற்றம். கடும்பு அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றம். கடும்பு அப்படின்றது சுற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி நிறைய ஒரே ஒரு வார்த்தைகளை குறிக்கக்கூடிய, அதாவது பொருள் ஒன்றா இருக்கும், அதை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது நிறைய என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனித்து வச்சுக்கணும். உதாரணமாக வண்ணம் அப்படின்னு சொன்னாலும், விலாசம்னு சொன்னாலும் அழகு. அதே மாதிரி கடும்புன்னு சொன்னால் எப்படி சுற்றமோ அதே மாதிரி ஆயம் அப்படின்னு சொன்னாலும் என்னது அப்படின்னா சுற்றம். அடுத்து அசையி. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி. அன்று இலைப்பாரி. நரளும் அப்படின்னா ஒலிக்கும். வேவை அப்படின்னா வெந்தது. அருகுற அருகில். அப்போ 2, 3, 4, 1 ஆப்ஷன் பி. அடுத்து, கெளி என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஈல முடிஞ்சிருச்சு, அப்போ கண்டிப்பாக என்னது? சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் பி. மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டதாக மலைப்படுகடாம் அறியப்படுகிறது. மலைப்படுகடாம் அப்படின்றது நன்னன் அப்படின்ற குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட தூள். அதாவது ஒரு மலையை உருவகம் செஞ்சு யானையாக உருவம் செய்து அதில் இருக்கக்கூடிய ஒளிகள் எழுப்புறதாக அந்த நூல் அமைஞ்சிருக்கக்கூடியது. அடுத்து, சரியான இணை எது? பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. பதனம் அப்படின்னா கவனமாக. நீத்து பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி. கடிச்சு குடிப்பா அப்படின்னா வாய் வச்சு குடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றது. மறைஞ்சு வந்தால் அது 6. வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, ஊமை தொகை, இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. தொகாநிலை தொடர் அப்படின்னா மறையாமல் வரக்கூடியது. பெயரச்ச தொடர், சரிங்களா, வினையச்ச தொடர், உரிச்சொற் இந்த மாதிரிலாம் வரக்கூடியது. தொகாநிலை தொடர் 9. தொகை 6, தொகா 9. அதே மாதிரி வினா 6, விடை 8. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பாடினாள் கண்ணகி என்பது எவ்வகை தொடர்ன்னு கேட்குறாங்க. பாடினாள் அப்படின்னு முடிச்சிட்டாங்க, யார்ப்பா பாடுறது அப்படின்னு சொல்லும்போது கண்ணகி அப்படின்னு. அப்போ அந்த வினை முற்று பெற்றுச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெயர் வந்திருக்கு. இப்போ இது வினை முற்று தொடர். திருக்குறள் தெளிவுரை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வ.உ.சி. திருக்குறள் தெளிவுரை என்ற நூலினுடைய ஆசிரியர் வ.உ. சிதம்பரனார். அடுத்து 16வது கேள்வி, கிளாசிக் லிட்ரேச்சர். கிளாசிக் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா செவ்விலக்கியம். கிளாசிக் அப்படின்னா செவ்விலக்கியம். ரெட் கலர் கிளாஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். கிளாஸ் செவ்விலக்கியம். எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிக்னா காப்பியம். டிவோஷனல்னா பக்தி. ஆன்ஷியன்ட் அப்படின்னா பண்டைய. அப்போது 2, 1, 3, 4. 2, 1, 3, 4 ஆப்ஷன் டி. வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற அணிகள் எதில் இடம்பெற்றிருக்கு? எந்த அணி வந்திருக்கு அப்படின்னா போலும்ன்ற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ ஓமை அணி. வேலோடு நின்று ஒருத்தன் வழிப்பறி செய்கிறது மாதிரி என்ன செய்கிறானா அரசனானவன் நின்று அந்த தவறான முறையில் வரி வசூலிக்கிறது அதுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த முப்பால் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி. உரை ஊற்றி வச்சாலுமே புளிக்காதான் எது அப்படின்னா திருவள்ளுவன் தந்த முப்பால். அதே மாதிரி 3 பால் பகுப்புகளை கொண்டது நாலடியார். கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என்ற வரியினை இயற்றியவர் யார் அப்படின்னா காளமேக புலவர். இவருடைய இயற்பெயர் வரதன். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இதில் பாக்கம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சிற்றூரை சொல்கிறாங்க. பாக்கம்னா சிற்றூர், கடற்கரைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க. துண்ணலர் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பகைவர். ஆப்ஷன் ஏ, துண்ணலர்னா பகைவர். தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடா அப்படின்னு என்ன அர்த்தம்னா எருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. மேதினால் என்ன அர்த்தம்? எருமைன்னு தான் அர்த்தம். வவ்வி அப்படின்னா கவ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. நவ்வினா மானை குறிக்கக்கூடியது. வவ்வினா கவ்வின்னு சொல்கிறாங்க. சங்கின் பிள்ளை அப்படின்னா வல்லை. வல்லைனா நெல் குத்தும் போது பாடப்படக்கூடிய பாட்டு. இது வந்து சி வந்து தவறு. கொடினா பவளக்கொடி. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. படிறு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வஞ்சம். ஆப்ஷன் டி. படிறு அப்படின்னா வஞ்சம். ஆப்ஷன் டி. நரிவிருத்தம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா திருத்தக்கதேவர். திருத்தக்கதேவர் அவர் எழுதின நூல் தான் எது அப்படின்னா நரிவிருத்தம். நைடதம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிவீரராம பாண்டியன். இவருடைய இன்னொரு பெயரை கொடுத்து கேட்பாங்க, சீவலமாறன். கண்ணதாசனுடைய கட்டுரை நூல்களும் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணதாசனுடைய கட்டுரை நூல்களை தவறானது நதி அப்படிங்கிறது கிடையாது. அந்தி, சந்தி, அர்த்த ஜாமம் இது எல்லாமே வரும். சி கிடையாது. நன்னூல் பிரித்து எழுதணும்னா நன்மை கூட்டல் நூல். ஆப்ஷன் சி. இதே அதோட இலக்கண குறிப்பு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பண்பு தொகைன்னு போட்டிருப்போம். ஏன்னா மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்ததான் எதிர்ச்சொல் தருக. அசைதல்ன்றாங்க. அல்விகுதியில் முடிஞ்சிருக்கு. எதிர்ச்சொல் கேட்குறாங்க அசைகிறது. அப்போ அசையாமல் ஒரு இடத்துல நிற்கணும். அப்போ நிற்றல். ஆப்ஷன் ஏ. கபிலன் பேசினாள் என்பது எவ்வகை சொல்? கபிலன் ஒரு ஆம்பளை பையனை சொல்லிவிட்டு அவள் பேசினா அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பாலில் ஏற்படக்கூடிய வலு. ஆண் பாலை பெண் பாலாக சொல்கிறது. அப்போ பாலில் ஏற்படக்கூடிய குற்றம். அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து சரியான தொடர் எது? இதை செய்தவர் இவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை செய்தவன் இவன் அல்லன். அல்லன்னாலே ஒரு ஒருமையை குறிக்கக்கூடியது தான். அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. பாடி மகிழ்ந்தனர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? பாடி அப்படின்ட்டாங்க. அந்த சொல் வந்து முற்று பெறல. அப்போ அது எச்சம். மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வினை வந்து அது என்ன செய்யுது அப்படின்னா முடிக்குது. அப்போ ஒரு வினை எச்ச தொடர். ஆப்ஷன் சி. கரங்கு இசை விழாவின் உறந்தை அப்படின்னு சொல்றது அகநானூரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரி. ஆப்ஷன் பி. கோபல்லபுர கிராமம் அப்படின்றது எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1991. கோபல்லபுர மக்கள் அப்படின்றதனுடைய தொடர்ந்து எழுதப்பட்டதான் அந்த கோபல்லபுர கிராமம். விடுதலை போராட்டத்தினுடைய பின்னணியை அடிப்படையாக கொண்டது. கரிசல் இலக்கியங்களில் மூத்தவரான கு அழகிரிசாமி அடுத்து எழுத தொடங்கினவர் தான் யார் அப்படின்னா இந்த கோபல்லபுர கிராமம் அப்படின்றதனுடைய எழுத்தாளர். மலைப்படுகடாம் நூலினுடைய பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா நன்னன். நன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. மலைந்து அப்படின்றதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா மலை கூட்டல் இத்து பிராக்கெட்ல இந்து இத்து கூட்டல் ஊ. இது இப்படி பிரிக்கிறோம். மலை இங்கே இந்து இருக்குன்னா அது முன்னாடி இத்தா இருந்து இந்தாக மாறி இருக்கும். அடுத்து இத்து கூட்டல் ஊ. முன்னாடி மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து இருக்கு மலை. அப்போ இது பகுதி. இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த காலடு நிலை, ஊ பெயரச்ச விகுதி. ஆப்ஷன் ஏ. ஆரி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அருமை. ஆரி அப்படின்னா அருமை அப்படின்னு அர்த்தம். அசையி அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா சொல்லிசை அளபடை. ஆப்ஷன் ஏ. கூத்தராற்றுப்படை என அறியப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாமுக்கு இன்னொரு பேர் என்னது? கூத்தராற்றுப்படை. பொழிந்த அப்படின்றதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்க சொல்கிறாங்க. பொலி அப்படின்னு கொடுத்தாச்சு. இங்கே இந்து இருக்குது. அப்போ ப்ராக்கெட்டில் முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? இத்தா இருந்து இந்தா மாறி இருக்கணும். இந்த இத்து இந்தாக மாற்றமடைகிறது விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரம். தாவு பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டலாம். இத்து இறந்த காலட நிலை ஆ பெயரச்ச விகுதி. ஆப்ஷன் ஏ. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் என்ற வரிகளை பாடியவர் யார்? அந்த நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி. ஆப்ஷன் சி. கூர்ம புராணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன். ஆப்ஷன் சி. கொன்றைவேந்தன் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஔவை. கொன்றைவேந்தன் ஔவை. சங்ககால அவை வேற, இவங்க வந்து பிற்கால அவையார். பலர் புகுள் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா குறுந்தொகை. நான் வந்து பலர் உள்ள வரக்கூடிய கதவை வந்து நான் அடைக்க போறேன், யாராவது வரக்கூடியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அடுத்து விருந்தே புதுமை அப்படின்றது விருந்தோம்பலினுடைய சிறப்பை பற்றி சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர். விருந்தே புதுமைன்னு சொன்னது தொல்காப்பியர். திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரம் படைச்சிருக்காருன்னா இல்லறவியல். ஏன்னா இல்லறத்தில் ஏற்படக்கூடிய ஒழுக்கம் தான் எது அப்படின்னா விருந்தோம்பல். ஆப்ஷன் ஏ. ஒருவரை நலவி வினவி கூறக்கூடிய சொற்கள் என்னது அப்படின்னா முகமன். முகமன் வழங்கி அனுப்புறது அப்படின்னு அர்த்தம். முகமன் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நல்லா வணங்கி சிரித்து பேசுறது, அதான் என்னது அப்படின்னா முகமன். அடுத்து கூற்று 1. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி வரும் வள்ளலை நாடி எதிர்வரக்கூடிய கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னவெல்லாம் பெற்று வந்தோம், நான் இங்கே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், நீயும் அந்த வள்ளல்கிட்ட போய் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துதல் நூலாக இருக்கக்கூடியது. பெரும்பாலும் ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே கொடை இலக்கியங்களாக தான் இருக்கும். ஸோ முதல் கூற்று சரி. மலையை யானையாக உருவகம் செய்து அந்த மலையில் எழக்கூடிய பல வகையான ஓசைகளை மதம் என்று விளக்குறதுனால மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லி கற்பனை நயம் அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் ஏ. பொம்மல் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோறு. பொம்மல்னா சோறு, இரடினா திணை, பொம்மல்னா சோறு, வேவைனா வெந்தது. அன்று அவன் அசகி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒல் உணர் கடும்பொடு மழைந்து என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலைப்படுகடாம். மலைப்படுகடாம். காசி காண்டம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன். ஆப்ஷன் சி. அடுத்தது வியத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. வியத்தல் அப்படின்னா தொழில் பெயர். அல்விகுதியில் முடிஞ்சிருச்சுனாலே அது என்னது அப்படின்னா தொழில் பெயர். தொழில் பெயர் காலங்காட்டாது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா கொன்றை வேந்தன். அவ்வை சொல்லியிருக்கோம், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லும். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் சொல்றாரு. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்துமன்றி விளைவனையாவைன்னு சொன்னது கம்பர். அடுத்து கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார். ஆப்ஷன் டி. தொல்லோர் சிறப்பின் விருந்ததீர் கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னை இப்படி இந்த கோவலன் விட்டுட்டு போயிட்டாரு, நான் வர்றவங்களை கவனிக்க கூட முடியாத நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்றது சிலப்பதிகாரத்தில் கண்ணகி சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். பெண்களினுடைய சிறந்த பண்புகளில் ஒன்று என்னது அப்படின்னா விருந்தோம்பல். ஆப்ஷன் சி. எந்த நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சிறுபான் ஆற்றுப்படையில் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த நிலத்துக்காரங்க மீன் கறின்னு கொடுத்துட்டாங்கனாலே இது என்னது நெய்த நிலத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி. விருந்தினராக ஒருவன் வியத்தல் நன்மொழி இனிதுரைத்தல் அப்படின்ற வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காசி காண்டம். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியன். கோவலகுர கிராமம் அப்படின்ற நூலினுடைய அந்த புதினத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கீரா. இவர் கரிசல் இலக்கிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையில் மூத்தவர் யார் அப்படின்னா கு அழகிரிசாமி. அன்பால் கட்டினார் அப்படின்றதனுடைய வேற்றுமை தொடர் எது? அன்பால். 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆள், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இல் அல்லது இன், 6ஆம் வேற்றுமை உருபு அது, 7ஆம் வேற்றுமை உருபு கண். இதில் 1ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் உருபு கிடையாது. இங்கே அன்பால் அப்படின்னு சொன்னதுனால அது 3ஆம் வேற்றுமை உருபு. ஆப்ஷன் பி. கேட்ட பாடல். கேட்ட அப்படின்றது ஒரு எச்ச சொல், அதை பாடல் அப்படின்ற ஒரு பெயர் சொல் நிறைவு செய்கிறதுனால பெயரெச்சம். ஆப்ஷன் பி. நண்பா எழுது அப்படின்னு சொல்கிறது விழித்தொடர், ஒன்றை அழைத்து சொல்கிறது மாதிரி இருக்கக்கூடியது. ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீஜனல்னால் அந்த வட்டார இலக்கியம். ஆப்ஷன் ஏ. சிறுவர் நாடோடி கதைகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள். அடுத்து பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ற குரலில் பயின்று இருந்திருக்கக்கூடிய அணி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல், அதாவது எப்படின்னா ஒரு பாடலுக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடியது அதனுடைய இசை தான். அதே மாதிரி அப்போ போலன்ற ஒவ்வொருபு மறைஞ்சிருக்கு. கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லை, ஒரு கண்ணுக்கு அழகு அப்படின்றது இரக்கமுடையவர்களாக இருத்தல். அப்போ அந்த போலன்ற ஒவ்வொருபு மறைஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துக்காட்டு ஓமேனி. ஆப்ஷன் சி. எந்த 3 மலிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அலையும் அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னா அதாவது ஆசை, சினம், அறியாமை, இவை 3 நாமம் கெட கெடும் நோய் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆப்ஷன் சி. அடுத்ததா ஒன்றுக்கும் மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியக்கூடியது கூட்டுநிலை பெயரெச்சங்கள்னு சொன்னாங்க. இந்த காலத்தில் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். பேச வேண்டிய சொல், சரிங்களா? எப்படி சொல்கிறது அப்படின்னா வாங்க வேண்டிய பொருள், அந்த மாதிரிலாம் சொல்கிறது. அப்போ 2 வினையெச்சம் கடைசியில் ஒரு பெயரெச்சத்தை கொண்டு முடிகிறதான் கூட்டுநிலை பெயரெச்சம். வேண்டக்கூடிய, தக்க, வல்ல இந்த மாதிரி பெயரெச்சங்களை செய்ய எனும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலமாக அந்த கூட்டுநிலை பெயரெச்சம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்து சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில்
வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஆப்ஷன் சி. இங்கே பார்த்தீங்கன்னா வாழை இலைக்கு வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கரெக்டாக வல்லினம் மிகுந்திருக்கு. வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து 6ஆம் திணை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க? கு. சிவராமன். 6ஆம் திணை கு. சிவராமன், மருத்துவர் இவர். வரத்துக்காரன் அப்படின்றது எதில் போய் சொல்லுவோம் அப்படின்னா புதியவன், எவனோ ஒருத்தன் புதுசாக வாரான் வரத்துக்காரன். சடைத்து புழித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மாதிரி என்ன செய்கிறது அப்படின்னா சலிச்சுக்கிறது. எதுக்கு போய் சலிச்சு போய் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அழுக்கம் அப்படின்னா அழுத்தம், தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி. 2 1 4 3. மகிழி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சோத்துக்கஞ்சி. மகிழினா சோத்துக்கஞ்சி. ஜெயங்கொண்டார் தனது எந்த நூலில் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காரு? வருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போலன்னு சொல்லி கலிங்கத்து பரணியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளன் அப்படின்னு சொன்னது எந்த நூல் அப்படின்னா புறநானூறு. விதைத்திணைக்கு வச்சிருந்ததை எடுத்து சமைச்சதாக வந்து சொல்லியிருப்பாங்க. உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் தமியன தனியர் உண்டலும் இலரே அப்படின்னு சொல்றது புறநானூற்று வரிகள். ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடினது. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்படுகின்ற கூடுதல் இட்டியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களினான நீல் சரடு அப்படின்ற வரிகளை பாடியவர் அம்சப்பிரியா. ஆப்ஷன் பி. அடுத்து பொருந்தாதது எது? மூங்கில் தலை. மூங்கில் வந்து தலைன்னா சொல்லுவாங்க. பலா இலை, மாவிலை, கமுகம் வந்து கூந்தல். ஆனால் மூங்கில் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா இலை, மூங்கில் இலைன்னு வேணால் சொல்லுவாங்க, மூங்கில் தலைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து என்னது அப்படின்னா தவறு. ஒற்றுப்பிழையை நீக்குக. சந்திப்பிழை நீக்க தான் அப்படி கொடுத்துருக்காங்க. பாடலை பிரித்து படி. பாடலைன்னு சொல்லும் போது 2ஆம் மீட்டருமே விரி, அதுக்கு பின்னாடி வல்லினம் வரணும். பிரித்து படி வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் வரணும். அப்போ அந்த வரிசையில் கரெக்டாக பார்த்தோன்னா ஆப்ஷன் பி அதான் சரியான ஆன்சர். ஒளிமரபு. எருது எக்காலமிடும், அதுதான் சரி. எருது கத்தாது, பிளிராது, கதராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். மூ என்பதனுடைய பொருட்களில் தவறானது. மூணு என்ன அர்த்தம்னா மூப்பு, மேன்மை அப்படின்றது வராது. மூப்பு, மூன்று, முதுமை, இது 3 வரும். மேன்மை அப்படின்றது வராது. பாரான் அப்படின்றத பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரித்தோம் அப்படின்னா பார் கூட்டல் ஆ கூட்டல் ஆண். பார் வந்து பகுதி, ஆன்றது எதிர்மறை இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. வாயு சம்கிதை என்ற நூலினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியன். ஆப்ஷன் ஏ. என்னுடைய இன்னொரு பேர் என்ன? சீவலமாறன். படுகர் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பள்ளம். படுகர்னா பள்ளம். மலைப்படுகடாம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். ஆப்ஷன் பி. இரடி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா திணை. இரடினா திணை. இந்த திணையும் கொடுத்துருப்பாங்க, இந்த திணையை என்ன செஞ்சுருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. மாற்றி போட்டோன்னா தப்பு. உறையூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உறையூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. ஆப்ஷன் பி. கோவலபுரத்து மக்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். அறிஞர்களுக்கு பொன்னாடை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய வேற்றுமை தொகை எது? அறிஞருக்கு பொன்னாடை 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஏன்னா அது வெளிப்படையாக மறைஞ்சு வந்திருக்கு. அது சரி, வெளிப்படையாக வந்திருக்கு, மறைஞ்சு வரல. மறைஞ்சு வந்தால் தொகை, மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை தொடர். ஆப்ஷன் சி. மற்றொன்று அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மற்று கூட்டல் ஒன்று. இந்த இடை மற்ற இதெல்லாம் வந்துச்சுனால என்னது அப்படின்னா உரிச்சொற் தொடர். ஆப்ஷன் பி. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல். இதில் சொல்கிறாங்க என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிஞருக்கு நூல் 4ஆம் வேற்றுமை விரி. அறிஞரது நூல் 6ஆம் வேற்றுமை விரி. அப்போ வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. காசி காண்டம் எதனுடைய பெருமையை பற்றி சொல்லுதுன்னா காசி நகரத்தினுடைய பெருமையை பாடக்கூடிய நூல். ஆப்ஷன் சி. ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்றது நாட்டுப்புற இலக்கியம். ஃபோக்னாலே நாட்டுப்புறம். கி. ராஜநாராயணன் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைச்சிருக்காரு அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட நூல்களை நினைச்சிருக்காருன்னா படைச்சிருக்காரு. ஆப்ஷன் பி. கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார வாய்மொழி புனைக்கதைகள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. கரிசல் மண்ணின் படைப்பாளிகளில் தவறானவர் யாருன்னு கேட்குறாங்க. கி. ராஜநாராயணன், கு. அழகிரிசாமி. பூமணிலாம் உண்டு, வெக்கை பூமணி உண்டு, புதுமை பித்தன் கிடையாது. வைரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. வைரியம்னா கூத்தர். மான விரல்வேல் வைரியம் எனினே அப்படின்னா நான் மன்னனினுடைய கூத்தர்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிவீரராம பாண்டியர்களினுடைய பட்டப்பேர்களில் ஒன்றுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீவலமாறன். ஆப்ஷன் சி. வளங்கள் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா அல்விகுதியில் முடிஞ்சிருக்கு, தொழில் பெயர். ஆப்ஷன் ஏ. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய வரி கம்பராமாயணம். விருந்து மன்றி விளைவனையாவை, அதாவது கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் சொல்றதாக கம்பர் சொல்றாரு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல.
அதை அதாவது விருந்து சாப்பிட்றாங்களா அவங்களுடைய முகமலர்ச்சியை சொல்கிறது கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். ஒரு அடியில் 1-2 சிறுகள் ஒன்றா வர்றதுக்கு பேர் இணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இந்த 100 கேள்விகள் முடியுது. அடுத்த நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.